அண்ணாச்சி பணையத்து சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கேட்டிலாம். அதனால தெசமலை போய் கயிறும் 6 தீட்டிட்டு ஒரு சுண்டு கடிப்போம் என்னலாம் போனோம். அப்போ தான் தெசமலை பஸ் ஸ்டாண்டை பார்த்தா தெரியுது பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கானுவன். என்னடா சங்கதின்னு விசாரிச்சாதான் தெரியுது எலெக்ஷன் வர போதான். சரி எலெக்ஷன் வந்தால் பெயிண்ட் அடிக்கிறதும் புதுசாக ரோடு ஓடுறதும் சகஜம் தானே பண்ணிட்டு நாங்கள் சந்தைக்குள்ளே போயிட்டோம். ஒரு கடையில் கண்டுபிடிச்சி சுண்டு கடிப்புலாம் தேடி கண்டுபிடிச்சி ஒரு 2 சுண்டு கடிப்புக்கு ரொம்ப நேரம் கம்பாரிசன் பண்ணிட்டு வந்தோம். எது நல்லா இருக்குது எது வாட்டமாக இருக்குன்ட்டு கம்பாரிசன் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் கழித்து அந்த வெள்ளை கலர் சுண்டு கடிப்பை பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து பட்டறைக்கு போய் பால் சாண பிடிக்க கொடுத்துருந்தோம். நல்லா சாணம் பிடிச்சி பலன்னு இருந்துச்சுன்னா தான் அப்படியே பாலையில் 60 வச்ச உடனே அப்படியே பூவாக உதிரும். நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். அதனால் நல்லா சாணம் பிடிக்க கொடுத்துட்டு நல்லா அப்படியே பலன்னு இருக்கு பற்றியில் இப்படி தான் நல்லா ஷார்ப்பாக வச்சுருப்பாங்க. ஷார்ப்பாக வச்சுருந்தா தான் நல்லா உண்டு. அதை அப்படியே சாணம் பிடிச்சி வாங்கிட்டு அதுக்கடுத்து கயிறும் வாங்க போயிட்டோம். கயிறு எதுக்குன்னு கேட்பியா? ஏன்னா நம்ம உடம்பு கொடுத்து ஏறுற அளவுக்கு இப்போ யாருக்குமே தெம்பு இல்லை. அப்படியே உடம்பு கொடுத்து ஏறினாலும் ஒரு பனைக்கு மேலே ஏற முடியல. அதனால் கயிறு கட்டி தான் ஏற போகிறோம். அதனால் ஒரு பண்டல் கயிறே வாங்கியாச்சு. 1 2 இல்லை, ஒரு பண்டலே வாங்கியாச்சு டோட்டலாக. இனி கயிறை கட்டி பனை ஏறி டெய்லி நமக்கு பயணியும் கருப்பட்டியுமாக தான் இருக்குது. அதனால் மறக்காமல் ஃபாலோ பண்ணுவேன்.